Good evening. This is MADURAI RKIAS Academy. Today we are going to explain about Group 2 mains syllabus and discussion. So mainly we have to biology topic in the science and technology. Now biology. So இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கும் இந்த ஒரு குரூப் 2ல் ஏ அண்டு குரூப் 2 ரெண்டு எக்ஸாமினேஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டண்ட்டு நம்ம எங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ஓவரால் சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, உயிர் தொழில்நுட்பவியல் and its application அதனுடைய பயன்பாடுகள் பகுதிகளிலிருந்து கேள்விகள் கேட்பாங்க. தென் செகண்ட் ஒன் டாபிக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உயிரிகள் கேட்பாங்க. இப்போது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உயிரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டி காட்டன் கேட்பாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரைஸ் கேட்பாங்க, கோல்டன் ரைஸ். ஸோ இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வர முக்கியமான பகுதிகள். அப்போ பயோடெக்னாலஜியில் பயோடெக்னாலஜி ப்ராசஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், செகண்ட் ஒன் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் கேட்பாங்க. அண்ட் டெக்னியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப், ஐயுஐ அண்ட் கிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், இன்ட்ரா இட்டோரியன் இன்செமினேஷன், ஸோ கேமிட் இன்ட்ரா ஃபெலோபியன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் அவர் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி. இந்த டாபிக் வரைக்கும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பயோடெக்னாலஜினா என்ன, இல்லை ப்ராசஸிங் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸிங்கை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க கரெக்டாக. அதில் ஒன்று வந்து டோனார், ரெண்டாவது வந்து வெக்டார், மூணாவது ஹோஸ்ட் ஆர்கானிசம். ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் இந்த ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். இதில் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த மூணு கண்டிஷன்ஸுக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா டோனார்னால் ஒரு ஆர்கானிசத்துலேருந்து நம்ம டிசைரபிள் ஆர்கானிசத்துலேருந்து நம்ம வாங்கக்கூடிய ஜீன்கள் தான் டோனார். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வெக்டார் மூலமா, அதாவது ஒரு கடத்தி மூலமாக அதை எப்படி கேரி பண்ணிக்கிட்டு ஹோஸ்ட் ஆர்கானிசத்தில் கொடுக்குறாங்கன்றத ப்ராசஸிங்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டோனாரோட ஜீன்ஸை வெக்டாரோடைய உதவியோட நம்ம ஹோஸ்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுறோம். அப்படின்னா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இது ரெண்டையும் ஒன்றாவே இணைச்சி அனுப்புகிறாங்க. அப்படி இந்த இணைச்சி அனுப்புறதுக்கு வந்து இங்கே சில ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த வெக்டார்ஸை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிடுவாங்க. அதே போல் இந்த டோனார்ஸையும் கட் பண்ணி தான் மெர்ஜ் பண்ணி உள்ள சென்ட் டு தி ஹோஸ்ட் ஆர்கானிசம்ஸ். ஸோ அதுக்கு பயன்படுத்துறது அந்த கட் பண்ணக்கூடிய ப்ராசஸிங் தான் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்ற மாலிகுலார் சிசரை பயன்படுத்தி இந்த ப்ராசஸிங்லாம் நடக்கும். ஸோ இப்போ மாலிகுலார் சிசர் டாபிக் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எண்டோ நியூக்ளியஸ் இதை வந்து பர்டிகுலராக ஏன் இந்த பயோடெக்னாலஜியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் பேசிக்கலி 3 டைப்ஸ் இருக்கும். டைப் 1 இருக்கும், டைப் 2 இருக்கும் அண்ட் டைப் 3 இருக்கும். ஸோ இதில் செகண்ட் டைப் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். ஸோ த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் செகண்ட் டைப் we are used in a lot of area of the biotechnology because இந்த 3 டைப்பில் இதை மட்டும் பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, it has 4 to 8 பேஸ் பேட்ஸ் வந்து இருக்கும். இதில் பேஸ் பேட்ஸ் வந்து இதில் காணப்படும். அண்ட் ஆல்சோ இட் கேன் கட் வித் த ஸ்பெசிஃபிக் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் த டிஎன்ஏ.
டிஎன்ஏ விட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வெட்டுகிறதுக்கான ஒரு நொதியாகவும் இது செயல்படுத்தப்படும். அது எங்கே வெட்டுனா இந்த சிஸ்த் பேஸ் பேட்ஸில் வெட்டக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும். இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். நவடேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து about 900 enzymes வந்து இருக்குது and isolated from 230 the species of the bacteria. பாக்டீரியாவில் 230 சிற்றினங்களில் 900க்கும் மேற்பட்ட நொதிகளானது பிரித்து எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து இந்த ப்ராசஸிங் மூலமாக பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த என்சைம்ஸை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸோட டைப் வந்து 3 டைப்பு. இதில் பர்டிகுலராக எந்த டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன்ஸ் என்னென்னா இட் ஹேஸ் 4 to 8 பேஸ் பேட்ஸ் அண்ட் இட் கேன் கட் வித் ஸ்பெசிஃபிக் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் த டிஎன்ஏ. டிஎன்ஏவினோட குறிப்பிட்ட பகுதிகளில் அது வெட்டுவதற்காக பயன்படுவதனாலும் அது வந்து நமக்கு இந்த நொதிகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. யூஸ்வலாக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்றது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இதிலிருந்து ஒரு டைப் தான் இது. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸில் வந்து 2 டைப் இருக்கும். இதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோநியூக்ளியஸ் டைப் இருக்கும், இன்னொன்று எண்டோநியூக்ளியஸ் டைப்னு ஒன்று இருக்கும். எக்ஸோநியூக்ளியஸ் அப்படின்னா the enzyme remove the nucleotide end of the DNA molecules. ஒரு டிஎன்ஏ மாலிகுலோட அதோடைய கடைசி பகுதியில் இருக்கிற நியூக்ளியோடைடுகளை நீக்குவதற்கான நொதிகளுக்கு பேர் தான் எக்ஸோநியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இட் பிரேக் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் ஆஃப் த டிஎன்ஏ மாலிகுல்ஸ். டிஎன்ஏவினுடைய பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை பிரேக் பண்ணக்கூடிய நொதியோட பேர் தான் எண்டோநியூக்ளியஸ். ஸோ எண்டோநியூக்ளியஸ் எக்ஸோநியூக்ளியஸ். எக்ஸோநியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா டேக்கன் ஃப்ரம் D4 பேக்டீரியோபேஜ். ஸோ இந்த மாதிரியான ஸ்பீசிஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இது எடுக்கிறாங்க. இட்ஸ் எண்டோநியூக்ளியஸ் டேக்கன் ஃப்ரம் தி ஈகோலை பாக்டீரியா. ஈகோலை பாக்டீரியாவிலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை பற்றி கேள்விகள் கேட்பாங்க. இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அப்படின்னா மெயின்லி 2 டைப்ஸ் எக்ஸோநியூக்ளியஸ் அண்ட் எண்டோநியூக்ளியஸ். எக்ஸோநியூக்ளியஸ் நத்திங் பட் த என்சைம் விச் ஆர் ரிமூவல் ஆஃப் நியூக்ளியோடைடு in the end of the DNA molecules. டிஎன்ஏவின் மூலக்கூறுகளுடைய நியூக்ளியோடைடுகளை நீக்கக்கூடிய, அதாவது அப்படி இறுதி பகுதியில் இருக்கிற நியூக்ளியோடைடுகளை நீக்கக்கூடிய நொதிகளுக்கு தான் எக்ஸோநியூக்ளியஸ். எண்டோநியூக்ளியஸ் அப்படி என்பது அது பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை வந்து டிஎன்ஏவினுடைய பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் மூலக்கூறுகளை நீக்கக்கூடியதாக அதாவது காணப்படுகிறது. இதுக்கு பேர் எண்டோநியூக்ளியஸ். அதனால் எக்ஸோ எண்டோநியூக்ளியஸ் டிஃபரன்சஸ் டைப் தெரியணும். அண்ட் பர்டிகுலர்லி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இஸ் கால்ட் as தி மாலிகுலார் சிசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மூலக்கூறு கத்திரிக்கோள் நொதி. பிகாஸ் ஏன் இதை மூலக்கூறு கத்திரிக்கோள் நொதினா we are using in the recombined technologies. ஸோ இந்த மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தில் பயன்படுத்துறது. அது மட்டும் இல்லாமல் இந்த டோனாரும் வெக்டாரையும் கட் பண்ணக்கூடியது. இந்த டோனாரையும் அந்த வெக்டாரையுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணக்கூடிய என்சைம்ன்றதுனால தான் இதுக்கு மாலிகுலார் சிசர் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே வச்சுருப்பாங்க. எஸ்பெஷலி இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டூல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி தான் எது வரும்? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வரும், வெக்டார் வரும், அதில் வந்து சர்க்டபிள் மார்க்கர் வரும், ORI அப்படின்னு சொல்லப்படுற ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் வரும், அண்ட் குளோனிங் சைட்ஸ். ஸோ இவ்வளவு கான்செப்ட்ஸ் வந்து டூல்ஸ் ஆஃப் அந்த பயோடெக்னாலஜியில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தது டூல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜியில் ஒரு டூல் மட்டும் பார்த்துருக்கோம், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். இல்லை செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வெக்டார்ஸ் கேட்பாங்க. வெக்டார் தமிழில் இது வந்து நம்ம கடத்திகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெக்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒரு வெக்டர் எல்லாத்தையுமே வெக்டர்ஸை யூஸ் பண்ண முடியாது. we are not using everyone because it has some special features. that means the vector should be a microorganism. ஒரு வெக்டரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு மைக்ரோ ஆர்கானிசமாக இருக்கணும். பிகாஸ் அப்போ தான் அது போயிட்டு ஒரு ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்குள்ளே வந்து ப்ராலிஃபரேஷன் பண்ணும். அப்போ வெக்டார் வந்து எப்படி இருக்குன்னா should be a microorganism and should have the light weight. அதாவது should not be above 10 kb. அந்த 10 kbக்கு மேலே அதனுடைய வெயிட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க குளோபேஸ். அதுக்கு மேலே போனால் அந்த ப்ராசஸிங் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெக்டர் வந்து மைக்ரோ ஆர்கானிசமாக இருக்கணும். அந்த சேம் திங் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் லைக் மஸ்ட் ஹேவ் செல்ஃப் ரெப்ளிகேஷன். செல்ஃப் ரெப்ளிகேஷன் இந்த ப்ராசஸ் இருக்கணும். அதுக்கு ரெப்ளிகேட்டிவ் ப்ராசஸ்.
செல்ஃப் ரெப்ளிகேட்டிவ் ப்ராசஸ் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்குள்ளே போயிட்டு இந்த மல்டிபிள் டிஎன்ஏஸை வந்து அது என்ன பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால் செல்ஃப் ரெப்ளிகேஷன்ஸ் வந்து வெக்டாரில் இருக்கணும். இப்போ வெக்டார் அப்படின்னு பார்க்கும்போது ஷுட் பி அ மைக்ரோ ஆர்கானிசம், ஷுட் ஹேவ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நியூக்ளியோடைட், ஷுட் பி low weight, that means light weight, கம்மியான எடையை கொண்ட ஒரு அமைப்பாகவும் இருக்கணும். and also must have self replicative process. இது எல்லாமே வெக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ். the mainly vectors there is so many types. அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் வெக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியராக கேட்டிருப்பாங்க. அண்ட் PBR 322 அப்படின்னு ஒரு வெக்டார்ஸ் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த பயோடெக்னாலஜியில் டூல்ஸில். பிகாஸ் இது வந்து என்னென்னா B for plasmid, B for polymer, R for rotricus. 322 is nothing but polymer and rotricus as a scientist which are developed the number of and vectors from the laboratory. இந்த ஆய்வகத்தில் இவங்க எவ்வளவு வெக்டார்ஸ் உற்பத்தி பண்ணிருக்காங்களோ அதுதான் இந்த 322 அப்படின்ற இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ வெக்டார்ஸை விட்டுட்டு இந்த வெக்டார்ஸை மட்டும் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா இதில் இருக்கிற பேஸ் பேர்ஸ் அதிகம். அதாவது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதிகமான அளவு 4361 பேஸ் பேர்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அதனால் இந்த வெக்டார்ஸை வந்து இங்கே பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து நிறைய ப்ராசஸிங் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி ரெசிஸ்டன்ஸ் கெமிக்கல்ஸ் இருக்கும், லைக் ஆம்பிசிலின்ஸ் இருக்கும், அண்ட் டெட்ராசைக்ளின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ORI இருக்கும், ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், அண்ட் செலக்டபிள் மார்க்கர்ஸ் இருக்கும், தென் அண்ட் குளோனிங் வெக்டார்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த வெக்டார்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வெக்டார் பற்றி கேட்பாங்க. இந்த டூல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜியில் வெக்டார் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். பிகாஸ் ஏன்னா இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும். அதனால் இதில் கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸாக இருக்கும். இதில் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஆம்பிசிலின் அண்ட் டெட்ராசைக்ளைன்ஸ். ORI இஸ் நத்திங் பட் ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். SM இஸ் நத்திங் பட் செலக்டபிள் மார்க்கர். CV இஸ் தி கால்ட் அஸ் தி குளோனிங் வெக்டார்ஸ், அதாவது குளோனிங் சைட்டுன்னு சொல்லலாம். ஸோ குளோனிங் சைட் இந்த மாதிரி பல அமைப்புகளுடன் கூடிய அந்த வட்ட வடிவிலான ஒரு DNA மூலக்கூறுகளை கொண்டது தான் வெக்டார்ஸ். அந்த வெக்டாரோட கேரக்டரைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஷுட் பி சர்க்குலர் ஷேப், இது வந்து ஒரு வட்ட வடிவிலும் இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்காக தான் நம்ம வெக்டார்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். இது செகண்ட் டூல்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் நம்ம யூஸ் பார்த்தோம். செகண்ட் வந்து வெக்டார்ஸில் கொடுத்துருப்பாங்க. தேர்ட் ரூல் என்ன இந்த டூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ட் செலக்டபிள் மார்க்கர் இருக்கும். செலக்டபிள் மார்க்கர் அடையாளப்படுத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அடையாளப்படுத்திகள் எது அப்படின்னா ஒரு ரீகம்பைன் DNA ரெடி பண்ணதுக்கப்புறம் ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹோஸ்ட் ஆர்கானிஸில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா ஆஃப்டர் இன்செர்ட் டு த ஹோஸ்ட் ஆர்கானிசம் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஸ் பிகம் மல்டிஃபிகேஷன். செல் அங்கே செல் பண்ணதுக்கப்புறம் ஒரு நம்ம RDNA வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம ஹோஸ்ட்டுக்குள்ளே செலுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம்புயிரிக்குள்ளே செலுத்தினோம் அப்படின்னா இங்கே இருக்க போயிருக்க அந்த ஜாயினிங் டிஎன்ஏஸ் வந்து உள்ளே போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணுதா, இட்ஸ் ப்ரொடியூஸ் மல்டிபிள் செல்ஸ். த செல்ஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மாறிய செல்கள். ஸோ த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் செலக்டபிள் மார்க்கர்ஸ் தே ஆர் யூஸ்டு. ஸோ செலக்டபிள் மார்க்கர் இஸ் நத்திங் பட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் எலிமினேட்டிங் நான் டிரான்ஸ்ஃபார்மிங் செல்ஸ். எவ்வளவு செல்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் ஆகிருக்கு, அது எவ்வளவு இன்னும் வந்து ஆகல் என்பதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் செலக்டபிள் மார்க்கர், தேர்ந்தெடுத்த அடையாளப்படுத்திகள். ஸோ ஆல்சோ வி ஆர் யூஸ்டு இன் த டூல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் த ப்ராசஸ் ஆஃப் தி ரீகம்பைன் டெக்னாலஜி. ஸோ அப்போ இந்த மறுசேர்க்கை தொழில்நுட்பங்களில் இந்த செலக்டபிள் மார்க்கரும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக சொல்லுவாங்க. அண்ட் இது கூட இருக்கிற இன்னொரு கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு டூலில் ORI ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ஸ்னால் அந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்டட் பாயிண்ட் DNA மூலக்கூறுகளில் அது எங்கே வந்து அந்த ஹோஸ்டில் போயிட்டு எந்த பகுதியில் வந்து ரெப்ளிகேஷன் ஆகுதோ அதுதான் ORI, அந்த பாயிண்ட் ஸ்டார்டட் பாயிண்ட் தான் ORI அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டூல்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த பயோடெக்னாலஜிஸ் ஒரு கான்செப்ட்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்ன டாபிக்கில் வருதுன்னா டூல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்ற பார்ட்டுக்குள்ளே இது வரும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது TNPSCயில் இருக்கிற குரூப் 2 மெயின்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பகுதிகளை நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.